இப்போ சேர் பண்றீங்க, நான் பேசினதுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் சேர் பண்றீங்கன்னு பாப்போம். யாரும் பண்ண மாட்டாங்க, அது உங்களுக்கே தெரியும். அது ஆரம்பத்துல யாரும் பண்றா பாப்போம். இங்க எத்தனை பேர் காக்ரோச் பார்ட்டி மெம்பர்ஸ்? அவ்வளவுதானா? எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ்? தோடா ஸ்கூல் மிஸ்ஸு அட்டனன்ஸ் எடுக்கிறாங்க. சொல்லுங்க, சிஜேபியிலேருந்து எத்தனை பேர் வந்துக்கிறீங்க, இதுலேருந்து எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? மிஸ்ஸுடா அவங்க அட்டனன்ஸ் எடுத்து சொல்ல போகிறாங்க. இதுலேருந்து இவ்வளோ வந்துக்கிறீங்களா, ஸ்டூடெண்ட் இது ஸ்டூடெண்ட் போஸ்ட். இந்த ஆர்கானிக் நியூட்ரல் நான் பொலிட்டிக்கல் பப்ளிக்ல ஒருத்தியா தான் நான் இங்க நிக்கிறேன். அப்படியா? ஹியூஜ் ஃபேன் சார், ஹியூஜ் ஃபேன். எங்கே போனாலும் ஃபேனு, ஏசி, ரசிகன், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. என்ன இது போராட்டத்துக்கு வந்துட்டு நாங்கள் ஃபேன் சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இல்லைன்னா அந்த சைடு போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாங்க, போயிட்டேன், கோச்சிக்கிட்டு போயிட்டேன். அப்படியே போயிட வேண்டியது தானே? பேச்சு, அந்த நரேட்டிவ், அந்த ஏஜெண்டா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எது உடன்பாடு இல்லையா? ஐயோ, உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அந்த போராட்டமே தோத்துருமே. ஐயோ, உங்களுக்கு உடன்பாடு வரணும் தானே அந்த போராட்டம். உடன்பாடு இல்லையா? உனக்கு உடன்பாடு இருந்தா என்ன, கிளம்பு. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்றது என் கடமையா நான் பார்த்து நான் இங்க வந்திருக்கேன். இந்த ஒரு மேடைய பொலிட்டிக்கல் ஏஜெண்டாக்காக யூஸ் பண்ற யாரா இருந்தாலும் அவங்க தான் ஜோக்கர்ஸ். இப்ப ஏன் ஆன்டி வெறி ஆவறீங்க? நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். நேத்து தான் FDFS பார்த்துட்டு வந்திருக்கேன். அது ஒண்ணும் இல்ல, அவங்க அந்த மேடம் நினைச்சிட்டாங்க. FDFS பார்த்துன்னு அப்படி கத்துவாங்க நினைச்சிட்டாங்க. இல்லப்பா அப்படின்னு அவங்க சொல்லல, நாகரீகமாக வாங்க இப்படி கீழே அப்படின்ட்டாங்க. பேசவா போவா போ அப்படின்னு நான் சொல்லல, அங்க இருக்கிறன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப புரியுதா நான் எந்த ஏஜெண்டா பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? புரியல, கிளம்பு. நீங்க ஒரு ஆர்கானிக் ஸ்டூடெண்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் தான் பேசுவேன். நீங்க பேசி கிழிச்சது போதோ, கிளம்புங்க. எவனும் சொல்லி நான் இங்க வரல. யாராவது சொல்லி வராம இருந்திருக்கலாம். எதுக்கு வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு? நீங்க அசிங்கப்பட்டதுல எனக்கு ரொம்ப வருத்தமா. ஏங்க வந்தவங்க இப்படி அவமானப்படுத்தி தொடுத்துறீங்க? அதை பார்க்கறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படியே கிளம்பு கிளம்பு. அப்பா மூஞ்சா பாரா எம்மாடி, எவ்வளோ ஜாலியா இருக்குது. கூப்பிட்டு வச்சு படத்தை போய் பார்த்த ஜோக்கர்ஸ் சொல்றாங்க. மைக்கில் இந்த பேசிட்டு இருக்கே நடுவுல மைக்க புடுங்குறாங்க. இதுதான் அவங்க ஜனநாயகத்தோட லட்சணமா? ஆண்டி அழாதீங்க அழாதீங்க. நீங்க அழுகுறத பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இது வருத்தமா இருக்கு.